ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நீட் தேர்வு இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 22 லட்சம் 23 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருப்பது என்பது மாணவர்கள் மத்தியிலே பெரும் குழப்பத்தையும் பதட்டத்தையும் ஒரு மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்பது உண்மை. கிட்டத்தட்ட இது போன்ற நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு என்பது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். வினாத்தாளை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி போன்ற நம்பகத்தன்மை வாய்ந்த தேர்வு முகமைகள் கசிவிடுவது என்பது நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிரானது, ஆபத்தானது. குறிப்பாக மிகப்பெரிய கனவுகளோடு மாணவர்கள் பல ஆண்டுகளாக பயிற்சி பெறுகிறார்கள். இது ஓராண்டுக்கான திட்டம் அல்ல. கிட்டத்தட்ட இன்றைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நீட் போன்ற ஜேஇ போன்ற தேர்வுகளால் பள்ளிகள் கூட பயிற்சி மையங்களாக மாறிவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட தொடர்ந்து 6ஆம் வகுப்பிலிருந்தே இதற்கான தேர்வுகளுக்கான பயிற்சிகளை குழந்தைகள் எடுத்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு பெருங்கனவை சுமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கனவில் மண்ணை அள்ளி போட்டது போல இந்த வினாத்தாள் கசிவு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இது நிச்சயம் எதிர்காலத்தில் மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு கூட மத்திய கல்வி அமைச்சர் கூறியிருக்கிறார், அடுத்த ஆண்டு தேர்வு என்பது கணினி வழியாக நடைபெறும் என்று கூறியிருக்கிறார். அது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம். இருந்த போதிலும் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியினுடைய முழு ஸ்ட்ரக்சரையுமே மாற்ற வேண்டும். கிட்டத்தட்ட நீட் தேர்வில் மட்டும்தான் வினாத்தாள் கசிவு என்பது அல்ல. 2015ஆம் ஆண்டிலிருந்தே இது போன்ற வினாத்தாள் கசிவுகள் பல்வேறு வகைகளில் நடைபெற்று வருகிறது. அதற்கு மூல காரணம் கோச்சிங் சென்டர், பயிற்சி மையங்கள். இன்றைக்கு ஒரு பள்ளி ஆரம்பிக்கலாம், கல்லூரி ஆரம்பிக்கலாம், பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதற்கெல்லாம் ஒரு அஃபிலியேஷன் என்ற சிஸ்டம் இருக்கிறது. கோச்சிங் சென்டர் ஆரம்பிப்பதற்கு அஃபிலியேஷன் சிஸ்டமே கிடையாது. எந்த கல்வி அமைச்சகத்தின் கீழும் வராத ஒரு கல்வி மையங்களாக இந்த பயிற்சி மையங்கள் செயல்பட்டு வருகிறது. எனவே மத்திய மாநில அரசுகளுக்கு என்னுடைய தாழ்மையான தேவையான வேண்டுகோளாக பயிற்சி மையங்களை ஏதேனும் ஒரு அமைப்பிற்குள், அரசினுடைய வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும். அதற்கு அஃபிலியேஷன் கொடுக்க வேண்டும். கட்டற்ற முறையில் இன்றைக்கி இப்போ நிறைய பயிற்சி மையங்கள் புற்றீசல் போல, காளான்கள் போல பெருகி வருகிறது. எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பும் இல்லாமல், அறிவு கட்டமைப்பும் இல்லாமல் பயிற்சி மையங்கள் தொடர்ந்து ஆரம்பிக்கப்பட்டு வருகிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இதுதான் மிக முக்கியமான கோரிக்கை. அதே போல் ஒரு அஃபிலியேஷன் பாடி இந்த கோச்சிங் சென்டருக்குன்னே அமைக்க வேண்டும். 2024ஆம் ஆண்டு பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், இந்திய தர நிர்ணய மைவனம், அதற்கென்று ஒரு ஐஎஸ் ஸ்டாண்டர்டு, இந்திய தரநிலை கொடுக்க வேண்டும் என்று ஒரு விதிமுறையை வகுத்திருக்கிறார்கள். அதை கட்டாயமாக்க வேண்டும். பயிற்சி மையங்களுக்கு இந்திய தரநிலை கட்டாயமாக்க வேண்டும். இந்திய தரநிலை மைவனம் அப்படி ஒரு ஜிஓ வெளியிட்டிருக்காங்க, அப்படி ஒரு ஐஎஸ் நம்பர் வெளியிட்டிருக்காங்க. அதை கட்டாயமாக்க வேண்டும் என்பது என்னுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாக இருக்கிறது. அதே போல் கட்டுப்படுத்தக்கூடிய பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்தக்கூடிய, கண்காணிக்கக்கூடிய ஒரு நிரந்தர அமைப்பை மத்திய மாநில அரசுகள் ஏற்படுத்த வேண்டும். அப்படி பார்க்க போறப்ப இந்த 21 மறுபடியும் தேர்வு அப்படிங்கிறப்போ மற்ற தேர்வு மாதிரி இந்த நீட் தேர்வு கிடையாது, அப்படிதானுங்க சார்? அப்படிங்கிறப்போ இந்த மற்ற தேர்வு மாதிரி இல்லாதவோ இந்த மாணவர்கள் மறுபடியும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்குமா? ஏற்கனவே படித்த தேர்வுக்கு தயாரான இதே போதும். மீண்டும் மறுதேர்வு நியாயமான முறையில் நடைபெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள். நீட் மட்டுமல்ல, என்டிஏ நான் இன்றைக்கு சொல்ல விரும்புவது, என்டிஏ நடத்தக்கூடிய பல தேர்வுகளில் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. அது வெளிச்சத்திற்கு வரவில்லை. நீட் போன்ற நிறைய மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வுகள் வெளிச்சப்பட்டு வந்திருக்கிறது. பேராசிரியர் நியமனத்தை குறிப்பாக என்டிஏ நடத்தக்கூடிய நெட் எக்ஸாம் உட்பட அதில் பல முறைகேடுகள் நடைபெற்றதாக நிறைய செய்திகள் வந்தது. ஆனால் அது பெரிய அளவில் விவாதமாக மாறவில்லை. எல்லா தேர்வுகளையும் நியாயமான முறையில், நேர்மையான முறையில் நடத்தினால் மட்டுமே நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவும் என்று இந்த நேரத்தில்